ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரீலான்ஸ் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீலான்சர் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜாப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். இது உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் வேணுமோ நீங்கள் அதை உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலிமா சைட்டை போய்ட்டு வியூ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கான ஒரு ஜாபை நம்மளே சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆன்லைன்லேயே நம்ம எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு ஹோம் ஜாப்னு சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த சைட்டில் போகலாம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% நீங்கள் உங்களோட ஜாப்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் ஆல்ரெடி என்ட்ரு ஆகிருக்காங்க. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீலான்சர் சைட்டில் என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு, அதாவது வெப் டெவலப்மெண்ட்டு, ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, வேர்ட்ப்ரெஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அது மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் மல்டிமீடியா, இதில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பு, கிராஃபிக் டிசைனர்ஸ், உங்களுக்கு இந்த டிசைனிங் ஒர்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனிங் ஒர்க்லாம் தெரியுமோ நீங்கள் அதெல்லாம் ஸ்கில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட்டிங் அண்ட் கண்டென்ட், இதில் பார்த்திங்கன்னா காப்பி ரைட்டிங்கு, எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், கண்டென்ட் க்ரியேஷன்ஸ், கண்டென்ட் ரைட்டிங், இது ஆர்டிக்கல் ரைட்டிங்ஸு அந்த மாதிரி பேஸில் கூட நம்ம ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம். இது காப்பி ரைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸு, இது PDF கன்வர்சேஷன், அதுக்கப்புறம் டேட்டா மைனிங் ஜாப்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஜாப்ஸ் ஈஸியாக நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸல் ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் தெரியுமோ நீங்கள் அதெல்லாமே நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸில் அப்டேட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஜாப்ஸ் வியூ ஆகும். நீங்களே சர்ச் பண்ணியும் நீங்கள் அந்த ஜாப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். இவங்க பார்த்திங்கன்னா பெர் ஹவருக்கு $15 ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க பெர் ஹவருக்கு இந்த அமௌண்ட்டை நான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுக்கான பெர் ஹவர் சார்ஜஸ், அதாவது அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் எப்படி போயிட்டு சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதில் நீட் அண்ட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவ்வளோ தான் இதோட சைன் அப் பேஜில். இதில் நம்ம எந்த டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் இதில் நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஜ் இந்த மாதிரி வியூ ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி எனக்கு வியூ ஆகும். ப்ரொஃபைல் பிக்சரும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸில் எப்படிலாம் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எடிட் அக்கௌண்ட் போகலாம். இங்கே நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்டேஷன் கேட்கும். இதில் நியூவாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம்.
ஸோ டீஆக்டிவேட் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, நம்ம இதுலேருந்து போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது தேவையில்லை, பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களோட டைம் ஜோனு நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் கிளிக் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கிளிக் ஆப்ஷனில் கிளிக் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு இது மாதிரி பேஜ் வந்துட்டு வியூ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல் இது செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இது போய் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணதுன்னா இந்த ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஜாப் வந்துட்டு வாங்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரீலான்சரை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் போய்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி அப்டேட் பண்ணணும்னா நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸு, நம்ம பெர் ஹவருக்கு எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது ஸ்டேட்டஸு இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஹவர்லி வந்துட்டு $5 நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத இது அபோட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இது நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறது. ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப்பில் நம்ம ஸ்கில்ஸ்லாம் தெரியும் அப்படின்றத நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டேட்டா பேஸ் பற்றி தெரியுன்றதால நான் அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெப் டிசைன் மற்ற HTMLs நீங்கள் அந்த மாதிரி எதனா இருந்தாலும் இல்லை காப்பி ரைட்டிங்ஸ், இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடிட் ப்ரொஃபைலில் போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணதால் இது சேவில் இருக்குது. இப்போ நம்ம எடிட் ப்ரொஃபைலில் போனோன்னா ஸோ நியூவாக வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட நேமு, கண்ட்ரி, ஸோ உங்களோட சிட்டி என்னவோ அதெல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி இது டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அபவுட் மீ இது வந்து நான் சேவ் ஆனதில் காமிச்சோம். நம்ம என்னெல்லாம் தெரியுமோ நம்மளை பற்றி ஒரு 400 வேர்ட்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளோட லாங்குவேஜஸ் வந்துட்டு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தெரியுமோ ஜஸ்ட் நீங்கள் இதில் என்டர் பண்ணி டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் தெரியும்னா இதிலலாம் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அட்வர்டைஸிங்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெர் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்றதை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். $டாலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்கைப் அட்ரஸ் இருந்தாலும் நீங்கள் ஐடி இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கானது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டைமிங், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிள் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமோ ஸோ அதை நீங்கள் ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, ஹவர்லியாக என்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சோஷியல் நெட்ஒர்க்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை சோஷியல் நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர், லிங்க்டின் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஐடி இருக்கோ நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி ரெஸ்யூம் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ரெஸ்யூமாக ஒரு இது பண்ணி நீங்கள் PDF ஃபைலாவோ நீங்கள் இல்லை என்ன மாதிரி ஃபைல் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபைலில் நீங்கள் இல்லை சூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மற்றதெல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. சேவ் மட்டும் கொடுத்தா போதும். சேவ் பண்ண உடனே நம்மளோட பேஜ் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் ஜாப்ஸ் போகிறோம். நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் ஜாப்ஸ் போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் வேணுமோ அந்த ஜாப்ஸை நீங்கள் டைப் பண்ணால் போதும். இப்போ நான் டேட்டா என்ட்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்ச்சஸ் ஜாப்ஸில் ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ அமேசான் ஹோல்சேல் இல்லை போகலாம். ஏன்னா டேட்டா என்ட்ரின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்க என்ன மாதிரி ஒர்க்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ உங்கள் ஜாப் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளை டு ஜாப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாப்ஸை வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையவே ஃப்ரீலான்சர் சைட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.